ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா, பாட்டி அவங்களுக்கு இருந்த அந்த வாழ்க்கை முறையில, இப்ப இருக்கிற இந்த புதிய நோய்கள், இந்த சர்க்கரை, ரத்த கொதிப்பு, இருதய மாரடைப்பு, கேன்சர் இதெல்லாம் அந்த அளவுக்கு ஜாஸ்தி இல்ல. அப்பல்லாம் வந்து இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலரா, இந்த மாரி தொற்று நோய்கள் நெறைய இருந்தது. இன்னைக்கு இந்த வாழ்க்கை முறை மாறிட்டதுனால, வாழ்க்கை முறை எப்படி மாறிச்சுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். தொற்றும் நோய்கள் போயிட்டு தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிஸார்டர்ஸ் தான் இன்னைக்கு கோலோச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எங்க இருந்து வந்தது? மெயினா ஒரு 4 விஷயம் தான். என்னன்னா, ஃபர்ஸ்ட் லேசி லைஃப் ஸ்டைல். தட் இஸ் செடன்டரி லைஃப் ஸ்டைல். சோம்பேறித்தனமான வாழ்க்கை. இன்னொன்னு ப்ராசஸ்டு ஃபுட். நம்ம ஃபுட் வந்து ஒரு 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபுட் இன்னைக்கு இல்ல. கம்ப்ளீட் எல்லாமே பாலிஷ்டு ரைஸ்ல இருந்து, பாலிஷ்டு ஆயில்ல இருந்து எல்லாமே ஈவன் ட்ரிங்கிங் வாட்டரே இன்னைக்கு நம்ம பாட்டில் வாட்டர் காசு கொடுத்து தான் வெளியில வாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்டு ஃபுட். அடுத்தது கிரானிக் ஸ்ட்ரெஸ். எல்லாரும் ஒரு வகையான மன அழுத்தத்துல தான் இருந்துட்டு இருக்கோம். ஒன்னு we are chasing the time or we are chasing the money. லைஃபே சேஸ்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியம் லேக் ஆஃப் ஸ்லீப். இன்னைக்கு தூக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல தூக்கம் யாருக்கிட்டையுமே இல்லை. இந்த 4 விஷயம் மாறி போச்சு சார். இதுதான் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இது 4 மாறிச்சுனாலே அடிப்படையா நம்ம உடம்பும் சரி, நம்ம உடம்புல இருக்கிற திசுக்கள், தசைகள் இது எல்லாமே டிஷ்யூஸ் எல்லாமே செல்ஸ் எல்லாமே நேச்சருக்கு அலைன் பண்ணி தான் இதை படைச்சிருக்கான் ஆண்டவன். நம்ம எகெயின்ஸ்ட் நேச்சர் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்புறம் பிரச்சனை வராம என்ன பண்ணும்? எழுந்தோடனே பல்லு வளர்க்குறோம். ப்ரஷ்ல என்ன வைக்கிறோம்? பேஸ்ட் வைக்கிறோம். அந்த பேஸ்ட்ல என்ன இருக்கு? எங்களுக்குலாம் தெரிஞ்ச வரைக்கும் பேஸ்ட்ல உப்பு இருக்கு. ஸோ அதில் அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கு. அதில் என்னென்ன கெமிக்கல் இருக்குன்னு நம்ம ஒரு நாளும் உள்ளார போய் பார்த்ததில்லை. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிறோம், சோப்பு போடுறோம். அந்த சோப்பில் இருக்கக்கூடிய பல கெமிக்கல்ஸ், ஷாம்புல போடுற கெமிக்கல்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்து ஒரு பெர்ஃப்யூம் அடிக்கிறோம். சாதாரணமாக ஒரு பெர்ஃப்யூம்னு ஒன்று அடிச்சுக்கிறோம் இல்லைங்களா? இன்னைக்கு மீடியாவில் வருது இல்லை, அந்த ஒரு ஸ்மெல் வர்றதுக்கு ஒரு 3000 கெமிக்கல்ஸ் ரியாக்ஷன் நடந்தால் அந்த ஸ்மெல்லே வரும். ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் தான். இன்னைக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு நிறைய ஆர்டிகல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கடல்ல உயிர் வாழ்கிற மீன் இனத்துல இருக்குது, கருவில் இருக்கிற குழந்தையில இருக்கு. எப்படி போச்சு இதெல்லாம் உள்ளுக்குள்ளார? ஸோ அப்போ இந்த டாக்ஸிக் மெட்டல்ஸ், கெமிக்கல்ஸ், ஹைட்ரோ கார்பன்ஸ் இது வந்து நம்ம வாழ்க்கையில பெரிய விளைவை ஏற்படுத்திட்டு இருக்கு, நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே. மகிழ்ச்சி சார். இப்போ இந்த முடி கான்செப்ட்டுக்கு வருவோம் சார். எனக்கு வந்து சார் பேசிக்காக இப்போ நம்ம எபிஜெனட்டிக்ஸ்ன்ற வார்த்தையை நிறைய பயன்படுத்திட்டோம். இப்போ எபிஜெனட்டிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும், இந்த ஒரு முடியை வச்சு நீங்கள் எப்படி உடம்புல உங்களுக்கு இந்தந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறத கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.